யூதா இயேசுவின் 4 சகோதரர்களில் ஒருவர். இவர்களின் பெயர்கள் அனைத்துமே சுவிசேஷங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக அவரது சகோதரர்கள் யாருமே அவரை மேசியா என்று விசுவாசித்து பின்பற்றல. ஆனா பின்னர் அவர் உயிரோடு எழுந்ததை பார்த்த பிறகு அவரது சீடர்கள் ஆனாங்க. இயேசுவின் சகோதரர்கள் அனைவருமே முதலாவது யூத கிறிஸ்தவ சமுதாயங்களில் தலைவர்கள் ஆனார்கள். யூதா ஒரு பயணம் செய்யும் போதகராகவும் ஊழியராகவும் அறியப்பட்டார். இது இந்த நிருபத்தின் பின்னணியையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. இந்த நிருபத்தை எந்த குறிப்பிட்ட சபைக்கு அவர் எழுதினார் என்பது நமக்கு தெரியல. ஆனா இது பெரும்பாலான மேசியாவை பின்பற்றும் யூதர்களால் ஆன சபைக்கு தான் என்று தெரியுது. மிக உன்னத பரிசுத்த விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறார். இது நமது பாவங்களுக்காக மரித்த இயேசுவின் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் போன்றவற்றை சொல்லும் சுவிசேஷத்தை குறிக்கிறது. இந்த அஸ்திபாரத்தின் மீது சபையானது கட்டப்பட்டு ஜெபம் செய்யவும் தேவ அன்பிற்கு அவர்களது கீழ்ப்படிதலின் மூலமாக அர்ப்பணிக்கவும் சொல்கிறார். இந்த கட்டிடத்தின் நேர்மை நன்மையானது இயேசுவின் வருகைக்காக ஜாக்கிரதையாக காத்திருப்பதில் இருக்கிறது. வலுவாதபடி காக்கிறார். இக்கட்டுகள், நெருக்கங்கள், வியாதிகள், பிரதிகூலங்கள், பாவங்கள், பாரங்கள் நம்மை நெருக்கும் போது கர்த்தர் அவைகள் ஒன்றுக்கு நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை வலுவாதபடி காக்கிறார். எதற்காக வலுவாதபடி காக்கிறார்? அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. என்ன சித்தம் தெரியுமா? பிதாவின் சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோட நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இயேசுவின் 4 சகோதரர்களில் ஒருவர். இவர்களின் பெயர்கள் அனைத்துமே சுவிசேஷங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக அவரது சகோதரர்கள் யாருமே அவரை மேசியா என்று விசுவாசித்து பின்பற்றல. ஆனா பின்னர் அவர் உயிரோடு எழுந்ததை பார்த்த பிறகு அவரது சீடர்கள் ஆனாங்க. இயேசுவின் சகோதரர்கள் அனைவருமே முதலாவது யூத கிறிஸ்தவ சமுதாயங்களில் தலைவர்கள் ஆனார்கள். யூதா ஒரு பயணம் செய்யும் போதகராகவும் ஊழியராகவும் அறியப்பட்டார். இது இந்த நிருபத்தின் பின்னணியையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. இந்த நிருபத்தை எந்த குறிப்பிட்ட சபைக்கு அவர் எழுதினார் என்பது நமக்கு தெரியல. ஆனா இது பெரும்பாலான மேசியாவை பின்பற்றும் யூதர்களால் ஆன சபைக்கு தான் என்று தெரியுது. மிக உன்னத பரிசுத்த விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறார். இது நமது பாவங்களுக்காக மரித்த இயேசுவின் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் போன்றவற்றை சொல்லும் சுவிசேஷத்தை குறிக்கிறது. இந்த அஸ்திபாரத்தின் மீது சபையானது கட்டப்பட்டு ஜெபம் செய்யவும் தேவ அன்பிற்கு அவர்களது கீழ்ப்படிதலின் மூலமாக அர்ப்பணிக்கவும் சொல்கிறார். இந்த கட்டிடத்தின் நேர்மை நன்மையானது இயேசுவின் வருகைக்காக ஜாக்கிரதையாக காத்திருப்பதில் இருக்கிறது. வலுவாதபடி காக்கிறார். இக்கட்டுகள், நெருக்கங்கள், வியாதிகள், பிரதிகூலங்கள், பாவங்கள், பாரங்கள் நம்மை நெருக்கும் போது கர்த்தர் அவைகள் ஒன்றுக்கு நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை வலுவாதபடி காக்கிறார். எதற்காக வலுவாதபடி காக்கிறார்? அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. என்ன சித்தம் தெரியுமா? பிதாவின் சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோட நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும்.